ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்காயெல்லாம் நல்லா தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தோல் எடுக்கிறத வச்சு நல்லா நம்ம தோல் எடுத்துக்கலாம். இப்போ சுரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா தோல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நல்லா நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த காம்பு பகுதி இந்த பக்கம் இருக்கிறதையும் வெட்டி தள்ளிட்டு, விதைகள் இருந்தால் விதைகளை நீக்கிடலாம். அப்படி இல்லாட்டினா அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ சுரக்காய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பொடியாக தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். தாளிக்க கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு வறுத்த மல்லாட்டை இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். பச்சையாக இருந்தால் வறுத்துக்கணும். ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாவும் சீரகமும் லைட்டாக வறுத்தோன்னா பவுடரில் குறப்பாக நுணுக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சுரக்காயை தாளிச்சிக்கலாம். நம்ம வச்சுருக்க சீரகத்தையும் அந்த ரெண்டு காஞ்ச மிளகாயும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொரிய ஆரம்பிச்சிச்சு சீரகம். இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்து அதிலே சேர்த்து வச்சுட்டேன். வேர்க்கடலையோட வறுத்த மிளகாவும் சீரகமும் இதை குறப்பாக நுணுக்கி எடுத்துக்கலாம் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ அந்த நசுக்கி வச்ச 2 பூண்டு கல்லையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை, வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பழம் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ இந்த சுரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா முழு சுரக்காயை எடுத்துருக்கேன், குட்டி சுரக்காய். நீங்கள் உங்களுக்கு உப்பு கூடி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பும் சேர்த்தாச்சு. இதில் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து, 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தெளிக்கிறேன் தண்ணி. தெளிச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். காய் வேகட்டும். காய் திறந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, காய் வேக வரைக்கும். ஏன்னா சுரக்காயே தண்ணி காய் தானே, சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, சும்மா தெளித்து விட்டு மூடி வச்சாலே போதும். இதில் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நம்ம வறுத்து நுணுக்கின அந்த பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். குறப்பாக இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்குவாங்க. ஏன்னா காய் வெந்ததும் இறக்கக்குள்ளே இதை தூவி இறக்கிக்கணும்ல. வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகா, சீரகம் வறுத்து நுணுக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோம். இப்போ நல்லாவே சுரக்காய் வெந்து வந்துடுச்சு. ஸ்பூனோ இல்லை இந்த கத்தியில் வச்சு இப்படி கட் பண்ணிட்டா தான் காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது நீர் காய்கறி தானே, நமக்கு என்ன சத்து அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம இந்த ப்ரோட்டீன் அதில் வேர்க்கடலை வறுத்து நுணுக்கியிருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொரியல். இது அப்படியே சுட சுட சாதத்தில் கூட நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இப்போ காய் வெந்துருச்சு. இதில் இந்த பவுடரை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பவுடர் அதில் சேர்த்தியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சுரக்காய் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கொத்தமல்லி இலை எல்லாம் தூவி ரெடி ஆகிடுச்சு. சுரக்காய் பொரியல் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். சுரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.